காவேரிக்கு குறுக்க மேகதாதுல நாங்கள் அணை கட்டியே தீர்வோம்னு கர்நாடகா ஒரு பக்கம் பிடிவாதமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மேகதாது அணை கட்டப்பட்டுட்டா தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காது. ஏற்கனவே பார்த்தோன்னா ஜூன் மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் 30 டிஎம்சிக்கும் அதிகமான நீரை காவேரியில் கர்நாடகா திறந்து விட்டுருக்கணும். ஆனால் 2 டிஎம்சிக்கும் குறைவான அளவு நீர் தான் காவேரியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அணை கட்டப்பட்டால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தமிழக விவசாயிகளுக்கும் தமிழகத்தோட முக்கியமான குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய காவேரியை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுவாங்கன்னு பெரிய போராட்டங்கள் தமிழகத்தில் உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கு. இதில் இன்னும் பிரச்சனையை இப்போ கொடுத்துருக்கிறது என்னன்னா, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ராஜ்பூஷன் அவர்கள் கர்நாடகா ஒரு அணையை கட்டணும்னா எந்த விதமான அனுமதியும் தமிழகம் கிட்ட வாங்க தேவைன்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை இப்போ சொல்லியிருக்காரு. இது பெரிய பேசு பொருளாக மாறினது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் ரொம்ப ஒரு கொந்தளிப்பான ஒரு மனநிலைமையை உருவாக்கியிருக்கு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்பார், பேச்சுவார்த்தைகள் நடத்த போறாருன்னு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிருக்கு. ஸோ இதை பற்றின சில தகவல்களையும் மற்றும் சில அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். பாமக தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறார். என்னன்னு பார்த்தோன்னா, காவேரி நதிநீர் பங்கீடு, இந்த காவேரியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு அதில் அதிகப்படியான உரிமைகள் இருக்கு. காரணம் என்னன்னா, 300 கிலோமீட்டர்கள் கர்நாடகாவில் பாயக்கூடிய இந்த நதி 420 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக தமிழகத்தில் பாஞ்சிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான டெல்டா பரப்பையும் தமிழ்நாட்டில் இது உருவாக்குது. அப்போ தமிழகத்துக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த காவேரிக்கு நடுவில் ஏகப்பட்ட அணைகளை கர்நாடகம் கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கிறத பார்த்தோன்னா மேட்டூர் டேம் ஒன்று மட்டும்தான் பெருசு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா முக்கொம்புல இருக்கக்கூடிய ஒரு சிறிய தடுப்பணை, அதற்கு அடுத்தபடியாக சோழர் காலத்தில் கல்லப்பட்ட கல்லணைன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் மேஜரான ஒரு தடுப்பணையாகவோ இல்லை மிகப்பெரிய ஒரு டேம் நெட்வொர்க்கா, மிகப்பெரிய ஒரு அணையாகவோ இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனால் கர்நாடகா 4க்கும் அதிகமான மிகப்பெரிய அளவு அணைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களோட குடிநீர் ஆதாரத்துக்காக இது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில தமிழக அரசு கிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் இந்த அணைகளை கட்ட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை, அந்த அனுமதியை வாங்கணும்னு சொல்லக்கூடிய அந்த நிர்பந்தம் இல்லைன்னு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ராஜ்பூஷன் அவர்கள் இன்னைக்கு அன்புமணி அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்காரு. ஆனா இது உண்மையான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. ஆக்சுவலா இந்த நதிநீர் பங்கீடு பொறுத்த வரைக்கும் 2018 சுப்ரீம் கோர்ட்ல இந்த காவேரி நதிநீர் தொடர்பாக வந்த அந்த ஒரு தீர்ப்புல இது எல்லாமே இன்டர் ஸ்டேட் ரிவர்ஸ், அதாவது ஒரு மாநிலத்தில் உருவாகி அது மற்றொரு மாநிலத்தில் நுழையிறப்போ அந்த நதிகள் எல்லாமே, அந்த நதியோட நீர் அத்தனையுமே நாட்டுக்கு சொந்தமானது, இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்டுக்கு சொந்தமானது. இதை நியாயமான முறையில் பிரிக்க வேண்டியது அந்தந்த மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசோட கடமை. இதை யாருமே உரிமை கொண்டாட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், இங்க பாலாறு ஆந்திரா மாநிலத்தில் ரொம்ப குறைவான தூரம் தான் ஓடுது. ஆனால் தமிழகத்தில் அதை விட 10 மடங்கு அதிகமான தூரத்தில் ஓடுது. இப்போ ஆந்திரா நினைச்சாங்கன்னா வரக்கூடிய நீரெல்லாம் அவங்க சேகரித்து வைக்கணும்னா அது சட்டத்துக்கு புறம்பான ஒன்றா மாறும். அதே மாதிரி தான் இந்த காவேரியில் கர்நாடக அரசு அணை கட்டணும்னு முடிவு பண்ணால் கீழே இருக்கக்கூடிய அந்த நதிநீர்னால பயனடையக்கூடிய தமிழக அரசு கிட்ட இதற்கான ஒரு ஒப்புதல்ன்றதை வாங்கணும். இதற்கு பல்வேறு கட்டமான ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சட்ட சிக்கல்களையும் பார்ப்போம். முதல்ல காவேரி நதி இது எங்க உருவாகுது? கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடகு மலைப்பகுதியில் தலைக்காவேரின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இது உருவாகுது. இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகி அதற்கப்புறமா தமிழகத்துக்குள்ள வருது. இது பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமா 320 கிலோமீட்டர்கள் கர்நாடகத்திலையும் அதுக்கப்புறமா நம்ம ஒகேனக்கல் பகுதியில் தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சு தமிழகத்தில் ஒரு 480 கிலோமீட்டர்னு சொல்லி அதிகமாக பாஞ்சு பூம்புகார் பக்கத்தில் வங்கக்கடலில் போயிட்டு கலக்குது. ஸோ கர்நாடகாவில் ஒரு 320, தமிழகத்தில் ஒரு 480 கிலோமீட்டர்னு சொல்லி பெரிய தென்னிந்தியாவோட மிகப்பெரிய ஒரு நதியாக இது இருந்துட்டு இருக்கு. இதில் 60 கிலோமீட்டர் கரெக்டாக பார்த்தோன்னா கர்நாடகா தமிழக எல்லை ஒகேனக்கல் போன்ற பகுதிகளில் இந்த நதிக்கரையை பேஸ் பண்ணி தான் அந்த எல்லைகளானது பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த காவேரியில் முக்கியமான சில அணைகளை கர்நாடகா கட்டி வச்சிருக்காங்க. இதில் மிகப்பெரிய அணை என்னன்னு பார்த்தோன்னா KRS அழைக்கப்படக்கூடிய கிருஷ்ணராஜசாகர் டேம். இது மைசூருக்கு பக்கத்தில் இருந்துட்டு இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கபினி, ஹேமாவதி டேம் மற்றும் ஹரங்கி டேம், இது எல்லாமே காவேரி மெயின் நதி மற்றும் அதோட கிளை நதிகளில் கட்டப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் மேட்டூர் டேம் மட்டும்தான் பெருசு. இதற்கு அடுத்தபடியாக அப்பர் அணைக்கட்டுன்னு அழைக்கப்படக்கூடிய முக்கொம்பும் கல்லணையும் மட்டும்தான் இருக்கக்கூடிய அடுத்த சில முக்கியமான அணைகளாக இருக்கு. இதெல்லாம் பெரிய அளவு இல்லைனாலும் இதில் மேட்டூர் மட்டும்தான் ஒரு பெரிய அளவில் தண்ணீரை சேகரித்து வைக்கிறதுக்கான அந்த ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அது ஒன்று மட்டும்தான் அணையாக நம்ம கிட்ட இருக்கு. இதில் நிறைய கேள்விகளும் வருது. எதற்காக நம்ம மேட்டூரை தவிர்த்து மற்ற இடங்களில் அணைகளை கட்டலை? இப்போ கர்நாடகா பார்த்தோன்னா ஒரு 3-4 இடத்துல டேம் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ நம்மளால ஏன் அந்த மாதிரி கட்ட முடியலன்றப்போ தமிழ்நாடோட அந்த
ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ், பூகோள ரீதியிலான சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. மெயினான ரீசன் என்னன்னா, ஒரு நதியானது உள்ள வரப்போ அதை சுற்றி மலைகள் இருக்குன்னா வெறும் ஒரு சைடு கான்கிரீட்டை பயன்படுத்தினா போதும், பெரிய அளவு டேம் நம்மளால் கட்ட முடியும். முல்லை பெரியார் அணை, இப்போ இருக்கக்கூடிய மேட்டூர் டேம், இது எல்லாத்தையுமே மேகதாதுவில் அவங்க கட்ட போகிறதா சொல்லக்கூடிய டேம், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மினிமலான கன்ஸ்ட்ரக்ஷனோட பெரிய அளவு தண்ணியை தேக்க வைக்க முடியும். ஆனால் ஒரு ஓப்பன் ஏரியாக்குள்ளே வருதுன்னா 3 திசைகளிலும் இல்லை அது ஒரு பள்ளமான பகுதியை நோக்கி வரப்போ 3 திசைகளிலும் மிகப்பெரிய அளவு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கினா மட்டும்தான் அந்த டேமை கட்டி முடிக்க முடியும். அதுவும் அப்படி கட்டினாலும் எந்த அளவுக்கு தண்ணி அது ஹோல்ட் பண்ணும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அது தாங்கும்ன்றதுல மிகப்பெரிய அளவு பிரச்சனைகளானது இருக்கு. அதையும் மீறி கட்டணும்னா ஏகப்பட்ட பொருட்செலவு ஆகும். இது இந்த மாதிரி நிறைய இருக்கிற ரீசன்ஸ்க்காக இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு டேம் நெட்வொர்க்கும் இப்போ கட்டப்படலை. இது தமிழகத்துக்கு ஒரு பின்னடைவு தான். ஏன்னா நமக்கு தேவையான அணைகள் நம்ம கிட்ட இல்லைன்றப்போ வெள்ள நீர் காலத்தில் அதிகப்படியான மழை பெய்யறப்போ வீணா கடல்ல போயிட்டு தண்ணீர் கலக்கும். அப்படி இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம சேகரிச்சு வச்சோம்னா, இப்போ மேட்டூர் மாதிரி நம்ம கிட்ட ஒரு 2 அல்லது 3 அணைகள் இருந்ததுன்னா நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கணுன்ற ஒரு அவசியமே இருக்காது. இப்போ மேகதாதுவை அவங்க கட்டணும்னு நினைக்கிறதுக்கும் மெயினான ஒரு காரணமாகவும் இது மாதிரி இருக்கு. சரி, லீகலி இது பாசிபிளா? இப்போ 1956 இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ், நதிநீரை பிரிக்கிறதுக்கான அந்த ஒரு சட்டத்தின்படி காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் இவங்க ஃபார்ம் பண்ணி எந்த ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி பிரித்து வச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அண்ட் லீகலாக அந்த காவேரியை பொறுத்த வரைக்கும் காவேரி வாட்டர்மேன் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு அழைக்கப்படக்கூடிய காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு, காவிரி நடுவர் மன்றம், இது எல்லாமே இந்த நதிநீரை முறைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆணையங்கள்னு சொல்லலாம். இது எல்லாத்தோட ரூல்ஸும் தமிழகத்துக்கு எவ்வளவு நீர் கொடுக்கணும், இல்லை கர்நாடகாவுக்கு எவ்வளோ நீர் சேரணும்ன்றது ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. 2018 சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த அந்த வழக்கு, இல்லை அதற்கப்புறமா கிடைத்த அந்த முடிவுகளின்படி, அந்த ஒரு தீர்ப்பின்படி காவேரியில் மொத்தமாக உற்பத்தி ஆகக்கூடிய 740 டிஎம்சி, அதாவது ஒட்டு மொத்தமாக அந்த நதியில் இவ்வளவு நீரானது உருவாகுது. அப்படி இருக்கக்கூடியதில் 404 டிஎம்சி தமிழகத்துக்கும், 284 டிஎம்சி கர்நாடகத்துக்கும், கேரளாவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கான நதிநீரை பிரித்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த நதி படுகையில் உருவாகக்கூடிய அந்த மழை நீர் இல்ல அந்த ஆறு வழியா பயணிக்கக்கூடிய அந்த ஒரு நீரோட அளவு தான். இதில் நமக்கு கர்நாடகா திறக்க வேண்டிய தண்ணீரோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 177.25 டிஎம்சி. ஏன்னா முதல்ல 400 டிஎம்சின்னு சொன்னா இப்போ 177 தான் சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ தமிழகத்தில் 400 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இந்த நீரோட்ட பகுதிகள் இல்ல இந்த ஆறு பாயக்கூடிய அந்த இடங்களானது இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல பெய்யக்கூடிய மழை, இதன் மூலமா அந்த நதியில் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர், இது எல்லாம் சேர்த்து தான் அந்த 400 டிஎம்சி. ஆனா மலைகள் உருவாகக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, கர்நாடகாவில் உருவாகக்கூடிய நீர், அது இந்த நாட்டுக்கு எவ்வளவு வரணும்? நார்மலான ஒரு டைம்ல மழை வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய நேரத்தில் வெள்ள நீர் அற்ற அந்த ஒரு சூழல்ல 170 டிஎம்சி கொடுக்கணும்ன்றதான் அந்த ஒரு உத்தரவு. இதன்படி பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு இவங்க நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கணும். ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் நமக்கு இந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா 2 டிஎம்சிக்கும் குறைவான அளவு மட்டும்தான் நீர் நமக்கு காவேரியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு வந்து கர்நாடக தரப்பில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஆல்ரெடி அங்கே தண்ணீர் பஞ்சம் போயிட்டு இருக்கு, மழை இல்லை. ஏன்னா இந்த தடவை பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து பெரிய அளவுக்கு மழை இந்த கர்நாடகா கேரளா பெல்ட்டில் இல்லைன்றதை சொல்கிறாங்க. அண்ட் எங்களோட அணைகளில் வந்து நீர் இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் எங்களால் தண்ணி திறக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய அளவு பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டைம்ல மேகதாது அணையும் கட்டப்படும் சொல்றப்போ அது இந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாக்குது. ஸோ சட்டப்படி பார்த்தோன்னா தமிழகத்தோட அப்ரூவல் இல்லாம இல்ல தமிழகம் ஒத்துக்கொள்ளாம கர்நாடகானால மேகதாதுல டேம் கட்ட முடியாது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸை கொண்டு போறாங்க, எங்களுக்கு தேவையான நதி நீர்ல பிரச்சனை வருது, இவங்க ஆல்ரெடி எங்களுக்கு நீரை கொடுக்கறதுல அந்த அளவுன்றதை குறைச்சிட்டாங்கன்னு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தமிழக அரசு எழுப்புறப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்க்கு தடை கொடுக்கப்படுறது. இல்ல இந்த 2 மாநிலங்களும் சேர்ந்து, ஏன்னா இப்போ அவங்களுக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம், தண்ணி பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பெங்களூர்லயும் மிகப்பெரிய அளவு பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ 2 சைடும் பிரச்சனை இல்லாம எப்படி வந்து இந்த நதி நீரை பங்கிடலாம், இல்ல ஒருவேளை வந்து மேகதாதுல அணை கட்டப்பட்டா அதுல எவ்வளவு நீர் தமிழகத்துக்கு வரணும், இல்ல அது சம்பந்தப்பட்ட முடிவுகளை இந்த சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு அணையை அவங்க கட்டுறாங்கன்னு வைங்க, கட்டுறப்ப இருக்கிற மாதிரி தான் அவங்க அதுக்கப்புறம் பிஹேவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட முறை காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பு இந்த கர்நாடக அரசனால நிறைய தடவை செயல்படுத்தப்படாமலும் இருந்திருக்கு. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் சில இடத்துல ஏற்புடையதாக இருந்தாலும் நம்ம நிலைமையை அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். அதை யோசிப்பாங்களான்னு பார்த்தோன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நதியின் குறிக்க அணையானது கட்டப்படுது, அதுவும் அதை விட அதிக தூரம் பாயக்கூடிய இன்னொரு மாநிலத்துக்கு பிரச்சனைக்கு தரக்கூடிய வகையில் அது கட்டப்படுதுன்னா இந்த அரசு கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புன்றது வரணும். அதையும் நம்ம அடுத்த சில நாட்களில் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு, பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி தமிழகத்தோட அப்ரூவல்ன்றது தேவையில்லை, தமிழகத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு டேமை கட்ட முடியும்னு சொல்லி எப்படி நீர்வளத்துறை அமைச்சர் பேசலாம்னு சொல்லி ஒரு கடிதமானது எழுதப்பட்டிருக்கு. கடிதம் எழுதுறதுலாம் வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் தான். ஆனால் இதையும் தாண்டி என்ன பண்ண முடியுன்றது ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க கடிதம் எழுதுறதுனால என்ன ஒரு மாற்றம் வந்துடும், இதனால பெரிய அளவு எதுவும் நடக்காதுன்னு.
இன் பர்சனாக, ஏன்னா சிவகுமார் அவர்கள் கர்நாடகாவோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சிவகுமார் அவர்களோட தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக உட்காந்து பேசுவார்ன்ற மாதிரியும் சில செய்திகள் வந்து வெளியில் வந்து அதுக்கான மீட்டிங் நடக்க போகுது. ஏன்னா தமிழக முதலமைச்சர் என்னை சந்திச்சு பேசுறதுக்கான அந்த விருப்பம்ன்றதை தெரிவிச்சிருக்காரு. கர்நாடகா சார்பிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல முன்னேற்றமாக தெரிஞ்சாலும் அணை கட்டப்பட்டா அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஏற்கனவே இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நடந்திருக்கு. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் சில இடத்துல ஏற்புடையதாக இருக்கலாம். எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு குடிநீருக்கே பிரச்சனை இல்லை, நீங்கள் விளைய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளோட உரிமையை நம்ம அந்த இடத்துல நிலைநாட்ட வேண்டியது அவசியம். வெறும் வெள்ள நீர் காலத்தில் மட்டும் ஒரு வடிகாலாக இந்த ஆறை பயன்படுத்தாமல் நமக்கு சேர வேண்டிய அந்த பங்கு நிறையும் அவங்க கொடுத்தாங்கன்னா இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது அரசியலாக பார்க்காம அத்தியாவசிய தேவையாக 2 மாநிலங்களும் மத்திய அரசும் பார்த்தாங்கன்னா இதற்கான ஒரு முடிவு கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் அதுக்குன்னு உங்களுக்கு வந்து இதில் அதிகாரம்ன்றது இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த நதிக்கரையில் உங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அணை கட்டணும்ன்றது எந்த விதமான அவசியமும் இல்லைன்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். காவேரி ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு நதி கிடையாது. அதாவது தமிழ்நாடு கர்நாடகான்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு 2 பேருக்குமே பொதுவானது. அதில் இருக்கக்கூடிய நீர் தேசியத்துக்கு சொந்தமானது, இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு சொந்தமானதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி 2 சைட்லையுமே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்களோட கேமையும் ப்ளே பண்ணுறாங்க. இதை வந்து அரசியல் ஆல்ரெடி மாற்றிட்டாங்க. இதுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனாக என்னவா இருக்கும்? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீரும் தேவை. ஏன்னா அவங்களும் வேறு யாரும் நம்மளோட விரோதிகள்லாம் கிடையாது. அவங்களுக்கும் குடிநீர் பிரச்சனை வராமல் நமக்கும் பிரச்சனை வராமல் இதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களால் என்ன கொடுக்க முடியும்னா தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த செய்தியை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சின்ன ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தேன், நான் அப்பயே வந்து அவனை விடக்கூடாதுன்னு சொன்னேன். யார்? தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை. அவனை விட்டதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ எல்லாம் கேட்காம விட்டுட்டாங்க. அப்படி கேட்காம விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்றைக்கி ஆட்சி மாற்றமே வந்திருக்குன்னு. அப்போது போன ஆட்சியாளர்களுக்கு ஒத்து உதற வேலையை தான் இவர் பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி பேசுகிறாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ வந்து மோசமாக பேசியிருக்காரு. இந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுலேருந்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ட்ரோன் ஷூட்டிங்கை வச்சு படத்துக்கான ஒரு ஷூட்டிங்கை பண்ணிட்டாங்க. எப்படி? ப்ரூஃப் எதனா இருக்கா? இல்லை. அந்த கேரவனுக்குள்ளே யார் இருந்தாங்களா தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் பார்த்தீங்களா? இல்லை. அந்த கேரவனில் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதே கேள்வி தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டாலும் இவர்கிட்ட பதில்ன்றது இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஊடகவியாளர்ன்றதே மறந்துட்டு இந்த துண்டு சீட்டில் கிசு எழுதுவாங்க. இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் போட்டு 3 எழுத்து நடிகை, மீசைக்கார நடிகர், கிருதா வச்ச நடிகர், முடி வந்து நீளமாக வளர்த்துருக்கக்கூடிய நடிகர், நரைச்ச முடி நடிகர்னு சொல்லிட்டு கிசு எழுதுவாங்க. அவன் கூட இவ்வளோ கேவலமாக எழுத மாட்டான். ஆனால் இந்த மனுஷன் அந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காரு. வீரப்பன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இல்லை அவர்கிட்ட போயிட்டு ஆமாம் நடுவில் கூட அது எது கேள்விப்பட்ட ஏதோ காலெல்லாம் விழுந்து கெஞ்சி ஓடி வந்தாருன்னுட்டு. அதெல்லாம் உண்மை என்னன்னு தெரியல. இவ்வளோ பெரிய வரலாறை வச்சுக்கிட்டு மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுறது, இதெல்லாம் அதுவும் ஒரு முதலமைச்சரை பற்றி பேசுறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னும் இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் கவனிப்பாக பார்த்தோம். இங்கே யாராவது வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லை யாராவது வந்து எனக்கு எதிராக எஃப்ஐஆர் போடுங்க அப்படியே. ஏன்னா அதை வச்சு இவரும் ஒரு பெரிய ஆளாக மாறிடலாம்ல. ஏற்கனவே நடந்துருக்க பிரச்சனை ஆல்ரெடி பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அவதூறாக பேசிட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட வழக்குகள்ன்றது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட திரு சீமான் அவர்களுக்கு எதிரான ஒரு அவதூறு வழக்கில் இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் மேலே மட்டும்தான் ஆக்ஷன் எடுப்பீங்களா? சீமான் அவர்கள் வந்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபர்னு சொல்லி அவதூறுகளுக்கு எதிரான அந்த வழக்குகளில் நிறைய வெற்றிகள் நடந்து கிடச்சிட்டு வருது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு. அப்படி இருக்கப்போ இதே மாதிரி பேசியிருக்கப்போ இது ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷன் எடுக்கப்பட்டுட்டா இவரோட உடனே ஒரு ஹீரோவாக மாற்றி இதை கொண்டாடுறதுக்கு ஒரு எக்கோ சிஸ்டம் ரெடியாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இது என்ன விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க? தொடர்ந்து இதே மாதிரி பேச விட்டுட்டு இருந்தா இது வந்து இன்னும் நிறைய பேரை மோட்டிவ் பண்ணும். பாருங்க அவர் பேசினார், எதுவுமே பிரச்சனை இல்லை, பாருங்க அவர் பேசினார், அவர் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாருன்னு பாருங்கன்னு சொல்லி இது இன்னும் அதிகப்படியான நபர்களை தான் உருவாக்கி விட்டுருக்கோம். என்ன மைண்ட் செட்டில் பேசிட்டு இருக்காங்க, இல்லை என்ன கதைன்றது தெரியல. அவங்க சப்போர்ட் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தோத்துருச்சு. ஓகே, முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருக்கான அந்த ஒரு அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அவருக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த பதவியில் இருக்கப்போ அவருக்கான அந்த மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். இதை விட்டுட்டு நியாயத்தை பற்றி எல்லாம் இவர் பேசுறது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா மற்ற நபர்கள் மேலே கேஸ் போடுற இப்போ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது பண்ணப்பட்டார். அவரோட ஜாமீன் மனு மீதான விசாரணை அது சம்மந்தப்பட்ட தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்க, உடனே வந்து இது ஒரு பெரிய செய்தியாக மாற்றலாம். பத்திரிகை சுதந்திரம் இல்லை, ஆனால் அவர் பின்னாடி என்ன பேசினார்ன்றதுலாம் தெரியாது. ஸோ மீசக்கார அங்கிள் அவர்கள் ஒரு விஷயத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ண பொலிட்டிக்கல் பார்ட்டி தோத்துருச்சுன்னா அடுத்து அவங்க ஜெயிக்கலாம். அதாவது நீங்கள் நடுநிலை ஊடகம் கிடையாது, நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லியிருக்கன்றப்ப தெரிஞ்சிச்சு எப்படிப்பட்ட ஊடகம்னு. ஒன்று அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றத அந்த ஆலோசனைகளை வழங்குறதை விட்டுட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை பேசிட்டீங்கன்னா இது தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உருவாக்கும். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள் அடுத்த காணொலியில் காண்போம். அதுவரை கொண்டு விடுகிறது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.